தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈசனடி போற்றி. எந்தையடி போற்றி. தேசனடி போற்றி. சிவன் சேவடி போற்றி. வணக்கம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் பழமொழி. இன்று நாம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டத்தில் தக்கோலத்தில் அமைந்துள்ள துஷ்ட சக்திகளை நெருங்க விடாமல் காத்தருளும் அருள்மிகு ஜலநாதீஸ்வரர் ஆலயம் பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில். இத்தலம் தேவாரத்தில் திருவூரல் என்று குறிப்பிடப்படுகிறது. இது தொண்டை நாட்டில் உள்ள 12வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலம் ஆகும். சிவனின் 276 தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் 245வது தேவாரத்தலம் தக்கோலம். சுமார் 1500 வருடங்களுக்கு மேல் பழமையானது. இறைவன் பெயர் ஜலநாதேஸ்வரர், உமாபதீசர். இறைவியார் கிரிராஜ கன்னிகை, மோகனவல்லி. தீர்த்தம் நந்தி தீர்த்தம் மற்றும் பார்வதி தீர்த்தம். ராஜகோபுரம் 3 நிலைகளைக் கொண்டு அமைந்துள்ளது. கோபுரத்தில் பலவகை சிற்பங்கள் உள்ளன. அவற்றுள் மார்க்கண்டேயருக்காக இறைவன் யமனை உதைத்தருளும் காட்சி மிகவும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. கோவில் கோபுரத்திற்கு முன்பு இடது பக்கத்தில் விநாயகரும் வலது பக்கத்தில் முருகனும் வீற்றிருக்கின்றனர். அவர்களை வணங்கிவிட்டு கோவிலினுள் நுழைந்தவுடன் இடது பக்கத்தில் வலம்புரி விநாயகர் தனி சன்னதியில் அமர்ந்திருக்கிறார். அவரை வணங்கிவிட்டு சிறிது தூரம் சென்றால் பெரிய அரசமரம் காணப்படுகின்றது. அதனடியில் விநாயகப் பெருமான் வீற்றிருக்கின்றார். அவரை சுற்றிலும் நாக தேவதைகள் அமைந்துள்ளன. அதற்கு எதிரில் கோவில் குளம் தண்ணீர் இன்றி வறண்டு காணப்படுகிறது. அவர்களை வணங்கிவிட்டு சிறிது தூரம் சென்று வலது பக்கம் திரும்பியவுடன் கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்தியம் பெருமான் காணப்படுகின்றனர். நந்தியம்பெருமானின் மாடத் தூண்களில் சிங்கமுகம் காணப்படுகின்றது. இதை பார்க்கும்போது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று தெரிகின்றது. இங்கு அமைந்துள்ள நந்தி மூக்கணாங்கேரி இன்றி சாந்த சுரூபியாக காணப்படுகிறார். கருவறை மண்டபத்துக்கெதிரில் அம்பாள் தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் கிரிராஜ கன்னிகாம்பாள் என்கின்ற திருநாமத்தோடு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இத்தலத்தில் அம்மன் நின்ற நிலையில் வடக்கு பார்த்திருப்பதால் மிகவும் சக்தி உள்ளவளாக திகழ்கிறாள். அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு வரும்போது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு தனி சன்னதியில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். கருவறை மண்டபத்துக்குள் நுழைந்தவுடன் இடது பக்கத்தில் ஐயப்பன் 18 படிகளோடு அமைந்த ஒரு சிறிய சன்னதியில் காணப்படுகின்றார். அவரின் அருகில் விநாயகர் காட்சியளிக்கிறார். அவர்களை வணங்கிவிட்டு செல்லும்போது நேராக நடராஜர் பெருமான் தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். மண்டபத்தின் இடது பக்கத்தில் கருவறைக்கு செல்லும் வழி இருக்கின்றது. அங்கே நுழைந்தவுடன் சந்திரன், சூரியன், பைரவர் காட்சியளிக்கின்றனர். கருவறைக்கு முன்பாக ஒரே கல்லில் செய்யப்பட்ட கருங்கல் ஜன்னல் காணப்படுகின்றது. அதற்கு இடது பக்கம் சென்றால் கருவறையே அடையலாம். கருவறையின் இருபுறமும் துவார பாலகர்கள் காணப்படுகின்றனர். இங்கு காணப்படும் துவார பாலகர்கள் தலையில் கொம்பு இருப்பது வேறு எங்கும் காண இயலாத சிறப்பாகும். கருவறையில் சிவபெருமான் சுயம்புலிங்க வடிவில் ஜலநாதேஸ்வரர் என்கின்ற திருநாமத்தோடு கிழக்கு நோக்கியபடி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக தோன்றியவர். சிவபெருமானுக்கு தன் கண்ணையே கொடுத்த கண்ணப்பநாயனாரின் சிலை மிகவும் தத்ரூபமாக கருவறையின் வெளிப்புற சுவரின் மேல் பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு வெளியில் வரும்போது வேறு எங்கும் இல்லாத அபூர்வமான கோலத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வலது காலை கீழே ஊன்றி இடது காலை மடித்து உயரே வைத்தவாறு தலையைச் சற்றே சாய்த்து பக்தர்களின் குறைகளை காது கொடுத்து கேட்பது போன்ற அமர்ந்த திருக்கோலத்தில் வீற்றிருந்து பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கிறார். இது 3வது குரு பரிகார தலமாகும். மஞ்சள் நிற வஸ்திரம் தரித்த பெருமானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் வியாழக்கிழமைகளில் இவரை அர்ச்சித்து வழிபடுவது விசேஷமானது.
வியாழக்கிழமை தினங்களில் இவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அதை வாங்கி வந்து தினமும் தலையில் தடவி வந்தால் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் பெருகும், நினைவாற்றல் கூடும் என்பது ஐதீகம். வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்த பலனைத் தரும். கருவறையை சுற்றி வரும்போது விநாயகர், பிரம்மதேவன், மகாவிஷ்ணு ஆகியோர் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவது இந்த கோயிலின் தனிச்சிறப்பு. விஷ்ணு துர்கை நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார் மற்றும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக காட்சியளிக்கின்றார். கருவறையின் வெளி பிரகாரத்தை சுற்றி வரும்போது சப்த மாதர்களாகிய பிராமினி, மகேஸ்வரி, காமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி காணப்படுகின்றார். தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்ய செல்லும் வழியில் தேவகுருவான பிரகஸ்பதியின் தம்பி உததி முனிவர் தன் நோய் நீங்க சிவபெருமானை பூஜித்த சிவலிங்கம் ஒரு சிறிய குகைக்குள் இருப்பதைப் போல அமைந்துள்ளது. ஸ்ரீ உத்தி முனிவர் வழிபட நந்தி தேவர் தன் வாய் வழியாக கங்கையை வெளிப்படுத்தினார். அதில் நீராடி சிவபெருமானை வழிபட்டு முனிவர் நோய் நீங்க பெற்றார். இன்றும் அவர் வழிபட்ட லிங்கம் இங்கு அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் பெருமாள், மகாலட்சுமி, நால்வர்களாகிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர், திருவூரல் சம்பந்தர், நவகிரகங்கள் ஆகியவை உள்ளன. ஊர் பெயர் காரணம். புராண காலத்தில் இவ்வூர் திருவூரல் என அழைக்கப்பட்டுள்ளது. இத்தல நந்திதேவரது வாயினின்று நீர் சுரப்பதாலும் இறைவரது திருவடியின்றும் நீர் ஊறி வந்ததாலும் திருவூரல் என அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பிறகு தலை கொய்யப்பட்ட தட்சன் தனக்கு தலை வேண்டி ஓலமிட்டு வழிபட்டதாலும் தலையை பொருத்தி தட்சனுக்கு தக்க கோலத்தை கொடுத்தாலும் இவ்வூர் தக்கோலாமென்று பெயர் பெற்றது என்றும் கூறுகின்றனர். தல வரலாறு. காமதேனுவின் சாபத்திற்கு உள்ளான உத்தி முனிவர் நாரதரிடம் சாபம் தீர வழி கேட்டார். நாரதரின் அறிவுரைப்படி உத்தி முனிவர் திருவூரல் வந்து சிவனை வழிபட்டார். தெய்வ கங்கையை வரவழைத்து தன்னை அந்த தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சாப விமோசனம் கிடைக்கும் என சிவபெருமான் கூறியபடி செய்து சாப விமோசனம் பெற்றார். இக்கோவிலை பற்றிய புராணக்கதை என்னவென்றால், பார்வதி தேவியின் தந்தை தக்சன் பெரிய யாகமொன்றை நடத்தியபோது தனது மருமகன் சிவபெருமானைத் தவிர அனைத்து கடவுள்களையும் தேவர்களையும் அழைத்தார். அதனால் சிவபெருமான் யாகத்திற்கு செல்ல வேண்டாமென்று பார்வதி தேவியிடம் கூறினார். பார்வதி தேவி தனது தந்தை மீது இருந்த பாசத்தின் காரணமாக தந்தை தக்சனின் யாகத்திற்கு தனது கணவர் சிவபெருமானின் பேச்சை கேட்காமல் சென்றபோது தன் தந்தையால் அவமதிக்கப்பட்டார். தன் சொல்லை மீறி சென்ற பார்வதியை கடிந்து கொண்ட சிவபெருமான், நீ பூலோகம் சென்று என்னை வழிபட்டால் உனக்கு விமோசனம் கிடைக்குமென்றார். அதன்படி அங்கிருந்து கிளம்பி நேரடியாக இக்கோவில் அமைந்துள்ள இடத்துக்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார். அதற்காக பார்வதி தேவியார் இங்குள்ள மணல்களைக் கொண்டு ஒரு லிங்கத்தை நிறுவியதாக நம்பப்படுகிறது. ஒருமுறை அவள் தவம் செய்து கொண்டிருந்த போது இப்பகுதியில் வெள்ளம் வந்தது. லிங்கத்தை பாதுகாக்கும் பொருட்டு பார்வதி தேவி இங்குள்ள லிங்கத்தை அணைத்து தழுவினாள். அதன் அடையாளமாக லிங்கத்திருமேனியில் பள்ளம் இருப்பதையும் அதையும் தாண்டி வெள்ளம் அரித்தது போல் லிங்கத்தின் கீழ்ப்பகுதியில் வரிவரியாக மணல் கோடுகள் இருப்பதை இன்றும் காணலாம். இன்றும் பார்வதி தேவி இந்த லிங்கத்தை அணைத்திருப்பதாக ஐதீகம். அதனால் இந்த லிங்கத்தை தொடாமல்தான் இன்றும் கூட அபிஷேகம் செய்கிறார்கள். சிவபெருமான் தக்சனுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினார். உடனடியாக யாகத்தை நிறுத்தும்படி வீரபத்ரருக்கு அறிவுறுத்தினார். வீரபத்ரர் யாகத்தை நிறுத்தி தக்கனை தண்டித்து தலையை அகற்றினார். தக்கன் தன் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டான். சிவபெருமான் அவரை இக்கோவில் அமைந்திருக்கும் இடத்திலருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்று வழிபட்டால் விமோசனம் கிடைக்குமென்று அறிவுறுத்தினார். அதன்படி தட்சன் சிவனை வணங்கி ஆட்டுத்தலை பொருத்தப்பட்டான். தக்கனின் தலை ஆட்டின் தலையாக மாற்றப்பட்டதால் அவரது பிரார்த்தனை ஆட்டின் சத்தம் போல் ஒலித்தது. இந்த பிரார்த்தனைகள்தான் தற்போது சமகம் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் சமக்கத்தின் ஒவ்வொரு வரியும் மே என்ற எழுத்தில் முடிவடைகிறது. அவரது பிரார்த்தனையால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு முக்தி அருளினார். இது தொண்டை மண்டல 32 சிவஸ்தலங்கள்ல 12வது ஸ்தலம்
தேவாரம்பாடி திருத்தலம், குரு பரிகார ஸ்தலம், குருவுக்கு 3வது பரிகார ஸ்தலம். சென்னைக்கு ஆரம்ப ஸ்தலமே தக்கோலம் தான். திருவிளையாடல் கதை வருது இல்லையா, சொல்ல மீறி போயிட்டா ஏத்துக்க மாற்றன் வா, எனக்கு எப்படிங்க மறுபடியும் விமோச்சனம்னு கேட்பா. சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தியா மணலிங்கமா உருவாக்கி அம்பாள் பூஜை பண்ண சொல்றா. தக்கோலன்றது ஒரு மூலிகை திரவியம். இந்த வால்மிளகெல்லாம் விளைஞ்சிடும், மணல் மூலிகைலாம் சேர்த்து தான் இங்கே அம்பாள் உருவாக்கி பூஜை பண்ணுறா. பூஜை பண்ணும்போது சுவாமி பிரபாகம் பண்ணுறான். இருகரையும் வல்லமா புரண்டு வருது. எங்கே நம்ம பண்ணுற பூஜை சுவாமி ஏற்றுக்க மாட்டாரோன்னு அம்பாள் கட்டி அணைச்சி ஆலிங்கலம் பண்ணி ஊடல் பண்ணுறா. அதான் திரு ஊடல். திரு ஊரல்லாம் சதா நெஞ்சி வழியா ஜலம் வந்தது திரு ஊரல். ஒரு தட்சன் அழறா, தட்சானுடைய அப்பா என் மக பண்ண தப்பு தான் நீங்களோட ஏற்றுக்கன்றா. சுவாமி கோபத்தில் அகோரபீரபத்திரா தோன்றி தக்கனை சம்மாரம் பண்ணுறா. எனக்கு உயிர் வச்ச கொடுன்னு மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிறார் தக்கன். பக்கத்தில் ஆட்டுக்கடா தலை இருக்கு, பொறுத்துறா. பொறுத்து சமகன் சொல்றா, சஞ்சமே பிரயட்சமே இந்த உலகம் எல்லாம் சாமனாங்க எல்லாரும் உட்கார வச்சு பூஜை செய்யணும், அப்பதான் அவனை ஏத்து பண்றா. பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை எல்லாருமே இங்க உட்கார வச்சு பூஜை பண்ணி தக்கன் இங்க ஓலமிட்டு சாபனை வெற்றி பெற்றான். அதாவது தக்கோலம், எக்கோலமானாலும் தக்கோலம் போய் வா, எல்லாவித தோஷ நிவர்த்தியாகும். பிதுர்தோஷம், உத்தியோகம், வித்யாதாரம், விவாகம், புத்திராபாகியம், வியாபாரம், வடக்கு வியாஜ்யம் இதுக்கெல்லாம் வேண்டி பிரார்த்தனை. அபூர்வ திருக்கோல தட்சிணாமூர்த்தி. வியாழன் ஞாயிறு ரொம்ப இங்கே சிறப்பாக இருக்கும். ஊர் மக்கள் இந்து அறத்திலாம் சேர்ந்து குரு பயிற்சி பிரம்மோற்சவம் இங்கே ரொம்ப சிறப்பாக பண்ணுவாள். அதே மாதிரி பரிகாரஸ்தலம், குருவுக்கு விசேஷமான பரிகாரஸ்தலம். லிங்கத்திருமேனியில் பள்ளம் இருப்பது இத்தலத்தின் மாபெரும் சிறப்பம்சமாகும். இது தவிர இன்னொரு அதிசயத்தையும் இந்த லிங்கத்தில் காணலாம். இத்தலத்தில் உள்ள லிங்கம் இருவேறு நிறங்களில் செந்நிறமாகவும் வெண்மை நிறமாகவும் காட்சியளிக்கும். உத்தராயண காலத்தில் இந்த லிங்கம் செந்நிறமாக காட்சி தருகின்றது. அப்போது நல்ல மழை பொழிந்து பயிர்கள் செழித்து வளர்கின்றது. தட்சிணாயன காலத்தில் இதே லிங்கம் வெண்மையாக மாறுகின்றது. அப்போது வறட்சி ஏற்பட்டு நிலம் காய்ந்துவிடும். இத்தலத்தில் உள்ள அனைத்து சிலைகளும் மிகவும் அற்புதமாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் காண்பதற்கு தத்ரூபமாக இருப்பது போலவும் வடிவமைக்கப்பட்டு சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை கோவில் திறந்திருக்கும். அமைவிடம் தக்கோலம் அரக்கோணத்தில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையில் இருந்து 64 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. சென்னையில் இருந்தும் காஞ்சிபுரத்தில் இருந்தும் வேலூரில் இருந்தும் இக்கோவிலுக்கு செல்ல பேருந்து வசதி உள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நாங்கள் பதிவிடும் வீடியோவை உடனடியாக பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்போதுதான் இக்கோவிலுக்கு வர இயலாதவர்களும் இதனை பார்த்து பயனடைவார்கள். இதைப் போன்று மிகவும் பழமை வாய்ந்த மற்றுமொரு ஆலயத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.